நாம மகிமைப்படணும், கண்டிப்பா மகிமைப்படணும். நிச்சயமா நிச்சயமா கர்த்தர் பெரியவர். ஆமாங்க பிரதர். நீங்க அன்னைக்கு எனக்கு பிரேயர் பண்ணும்போது சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீ இந்த திருவெறும்பூர் பட்டணத்திலேயே ஆவியானவர் உணர்த்துறாருன்னு சொல்லி நீங்க பிரேயர் பண்ணீங்க. Praise God, praise God. ஆவியானவர் உணர்த்துறாரு, நீங்க இந்த பட்டணத்திலேயே ஆசீர்வாதமா இருப்பீங்க, Praise God, praise God. ஆவியானவர் உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லியே நீங்க அந்த சிஸ்டருங்க தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பிரேயர் பண்ணீங்க பிரதர். அது அப்படியே Praise God. ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் எங்களை இந்த பட்டணத்திலேயே ஆண்டவர் நிலைநிறுத்தி, நோக்கம் என்னன்னு தெரியல ஏசப்பாவோட நோக்கம், ஆனா எங்களை இந்த இடத்துலயே வச்சுட்டாருங்க. Praise God, praise God, praise ஏசப்பாட்டே ஒப்பு கொடுப்போம்னு சொல்லிதான் பிரேயர்ல வச்சோம். praise God, உங்களை praise பிரேயர் God. பண்ண சொன்னோம், எங்களுக்கு நீங்க பிரேயரும் பண்ணீங்க, ஆண்டவர் Praise God, praise God. சாட்சியாவும் நிப்பாட்டிட்டாரு. ஆமென் ஆமென் கர்த்தர் பெரியவர். நிச்சயமா ஆமாங்க பிரதர். ஆமென் இது ஆமென். இது ரொம்ப எங்களுக்கு அதிசயமா, ஏன்னா அவங்க எங்களை பிடிவாதமா விடவே மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்திராகமம் 32 அதிகாரம் 32 வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசேயின் முழு மூச்சும் இங்கே திறப்பின் வாசல் ஜெபமாய் வெளிவருகிறது. திறப்பின் வாசல் என்றால் நீங்கள் யாருக்காக ஜெபிக்கின்றீர்களோ அந்த நபரின் மீறுதலுக்கு சரியான பரிகாரத்தை அல்லது கிரயத்தை செலுத்த நீங்கள் தயாராய் இருக்க வேண்டும். அந்த அளவு நீதியும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஆகையால்தான் இங்கு மோசே தம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது யாத்திராகமம் 32 அதிகாரம் 32 என் பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். மோசேயின் திறப்பின் வாசல் ஜெபம் அங்கே தேவனின் வெறுப்பின் வாசல் கூட மூட முடியவில்லை. இல்லை என்று மோசே திரும்பி அனுப்பப்பட்டான். பிரியமானவர்களே, அவன் திருப்பி அனுப்பப்பட்டான். ஆகையால் தான் தேவன், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்றார். இதன் அர்த்தம் என்ன? ஒரு இசையமைப்பாளர் தனது பாடலை பாட ஒரு பாடகன் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுவான் என்றால் அதற்கு அர்த்தம் யாரும் பாட வரமாட்டேன் என்கிறார்கள் என்பதல்ல. பாடுவதற்கு எல்லாரும் தயார்தான். ஆனால் நான் எதிர்பார்ப்பது போல திறமையில் பாடுவதற்கு ஆள் இல்லை என்றுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, திறப்பில் நிற்க ஆள் இல்லை என்று தேவன் சொன்னால் ஜெபிக்க ஆள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. ஏன் இல்லை? ஆபிரகாம் இல்லையா? மோசே இல்லையா? நோவா, தானியேல், யோபு, எரேமியா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, இங்கே தேவன் சொன்னது என்னுடைய எதிர்பார்ப்பின் அளவு வாழ்க்கையில் நீதி உள்ள ஒரு கிரயம் செலுத்தத்தக்க நீதிமான் இல்லை என்பதே அர்த்தம். பிரியமானவர்களே, இங்க தேவன் சொன்னதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய எதிர்பார்ப்பின் அளவுக்கு வாழ்க்கையில் நீதி உள்ள ஒரு கிரயம் செலுத்துவதற்கு ஏற்ற நீதிமான் இல்லை என்பது. ஆனால் தேவன் எதிர்பார்த்ததற்கும் மேலாய் நீதியுள்ள உலகத்தின் பாவங்களுக்காக செலுத்த தேவையான கிரயத்தை போல 7 மடங்கு அதிகமாகவே கிரயம் உள்ள ஒரு நீதிமானின் கதறல் பூமியிலிருந்து வானத்தை கிழித்தது, பிதாவின் நெஞ்சை துளைத்தது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் திறப்பின் வாசல். அந்த ஒரே திறப்பின் வாசல் ஜெபத்தில் பிதாவின் ஒட்டுமொத்த வெறுப்பின் வாசல் அடைக்கப்பட்டது, கோபக்கணல் அணைக்கப்பட்டது. அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே இயேசு தன் சொந்த சரீரத்தை பலியாய் ஒப்பு கொடுத்தார். இது பிதா எதிர்பார்த்ததை விட 7 மடங்கு அதிகமான கிரயம். ஆமேன் சொல்லுங்கள் பிரியமானவர்களே, இதுதான் உண்மை. திறப்பில் நிற்க ஆளில்லை என்றால் ஜெபிக்க ஆளில்லை என்று அர்த்தமல்ல. பரிசேயர்களைப் போல ஜெபிக்க முடியாது பிரியமானவர்களே.
நீண்ட ஜெபத்தில் ஊன்ற கட்டப்பட்டவர்கள் அவர்கள். பின்பு ஆளில்லை என்றால் கிரயம் செலுத்த ஆளில்லை என்பதே பிதாவின் அந்த கோரிக்கை இயேசுவால் மட்டுமே நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் ஆழமாக இந்த அதிகாலை வேளையிலே புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நமக்காக ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் திறப்பில் நின்றவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் திறப்பில் நின்றார். பிரியமானவர்களே, அவர் திறப்பில் நின்றபடியால் நாம் எல்லோரும் மீட்கப்பட்டோம். அவருடைய கதறல், அவர் தன் சரீரத்தில் வாங்கின அடிகள், பிரியமானவர்களே, நமக்காக திறப்பிலே நின்றார். எல்லார் பாவங்களையும், எல்லாருடைய சாபங்களையும், எல்லாருடைய மீறுதல்களையும் என் மேல் வையுங்கள், எல்லாருடைய வியாதியையும் என் மேல் வையுங்கள் என்று சொல்லி பிதாவிடத்திலே கதறி நின்றவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக் கொண்டார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இதை எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுவாராக. பிரியமானவர்களே, ஆக நமக்காக பலியிடப்பட்ட, நம்மை மீட்டு தந்த, நமக்காக திறப்புல நின்ற அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் ஒருவர்தான் திறப்பில் நிற்க தகுதியுள்ளவர். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். உங்கள் உள்ளம் உடையும். நீங்கள் ஆழமாக தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர் எவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அப்பொழுதுதான் கண்டுகொள்ள முடியும். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, இதை ஆழமாக இந்த அதிகாலை வேளையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. உங்களுக்காக திறப்பிலே இயேசு நின்றார். உங்களை எல்லோரையும் மீட்டுக் கொண்டார். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். முன்பு அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம். இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று தைரியமாக இப்பொழுதும் நீங்கள் கிருபாசன தண்டையில் போய் நீங்கள் கூப்பிடுகிற பொழுது பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமும் சத்தியமும் நிறைந்தவரே, உண்மையுள்ளவரே, எங்களை நேசிக்கிறவரே, அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்கள் மேல் கரிசனை உள்ளவரே, எங்கள் மேல் அக்கறை உள்ளவர், எங்கள் தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும், என் சகோதரன் என் சகோதரியை காட்டிலும், என் குடும்பத்தில் உள்ள உற்றார் உறவினரை காட்டிலும் நீர் அதிக அக்கறை கொண்டவர். அப்பா, என் மேல் அக்கறை கொண்டவர், என்னை உண்மையாய் நேசிக்கிறவர், என்னை ஏமாற்றாதவர். ராஜேசப்பா, சூழ்நிலைகள் வருகிற பொழுது மாறாதவர், எந்த நெருக்கத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்காக திறப்பில் நின்று ஜெபித்தவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர், என்னை மீட்டெடுக்க ஒரே விருப்பம் அதுதான். என்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் உம்முடைய முழு சித்தமும் முழு விருப்பமுமாக இருக்கிறது. ஆக நீர் ஒருபோதும் என்னை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டீரப்பா. இந்த அதிகாலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அப்பா, உம்முடைய அளவில்லாத மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். வார்த்தையின் வல்லமை இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு இருதயங்களையும் தொடட்டும். அப்பா, என் இயேசு உன்னதமானவர், அவர் மகா பெரியவர். அவரை போல ஒரு தேவன் நான் தேடினாலும் எங்கு தேடினாலும் கண்டடைய முடியாது. எனக்காக ஜீவனை தந்தவர், என் ஜீவனை எடுக்கிறவர் அல்லவர். நீ அதை செய்ய விட்டால் உன் கண்ணை குத்திடுவேன், இதை செய்ய விட்டால் உன்னை அழித்து போட்டுருவேன், நீ அப்படி எனக்கு தராவிட்டால் உன்னை கொண்டு போட்டுருவேன். இது அல்ல. அவர் தான் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர், நமக்காக எல்லாவற்றையும் படைத்து உருவாக்கி உண்டாக்கினவர். இவரல்லவா உண்மை தெய்வம், நம்மை தூக்கி சுமக்கிறவர். நான் தூக்கி சுமப்பது அல்ல, என்னை தூக்கி சுமக்கிறவர் தான் உண்மையான தெய்வமே. யூதராஜ சிங்கம், எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், என் மேல் அன்பு வைத்து தன் ஜீவனையே கொடுத்தவர். அப்பா பிதாவே, உங்க இருதயத்தை இயேசுவின் மூலமாக நாங்கள் கண்டுகொண்டோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதா எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். நீர் மகா உன்னதர் அப்பா, எங்கள் ராஜாதி ராஜா. ஏசப்பா,
யெகோவா தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் தேற்றப்படட்டும், பலப்படுத்தப்படட்டும், தைரியப்படுத்தப்படட்டும். தங்கள் வாழ்க்கையை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாது, நான் ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரியவர், அவர் என்னை விடுவிப்பார், என்னை அவர் விடுவிப்பார், என் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார், சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுதலையாக்குவார், கரடியின் பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்குவார், சத்துருக்களின் பிடியிலிருந்து என்னை முழுவதுமாக என்னை நீக்கி என்னை பாதுகாப்பார். மனுஷருடைய தந்திரங்களிலே என்னை ஒருபோதும் சிக்க விட மாட்டார். என்னை மீட்டெடுக்கிறவர், என்னை முழுவதுமாக விடுதலையாக்குகிறவர், எனக்காக தன் சொந்த குமாரனையே கொடுப்பார் என்று சொன்னால், பிரியமானவர்களை, இந்த இடத்துல ஜெபிக்கிற பொழுது யோசித்து பாருங்க. எனக்காக, அதாவது நமக்காக தன் மடியில் இருந்த, தான் விரும்பின, தான் நேசித்த தன் நேச குமாரனையே அவர் நமக்காக தருவார் என்று சொன்னால், நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை இந்த இடத்துல சற்று நிறுத்தி யோசித்து பாருங்க. அவர் நம்மை அதிகமாய் நேசித்தார். தன் சொந்த குமாரனையே கொடுத்து என்னை மீட்டெடுப்பார் என்று சொன்னால், நான் அவருக்கு எவ்வளவு பிரியமானவன். ஆக என்னை ஒன்றும் நெருங்க முடியாது. ராஜாதி ராஜாவே, இந்த நேரத்தில் உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி. நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா. துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே. உம்மை பாட 1000 நாவுகள் போதாது. இரவும் பகலும் என்மேல் கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் அப்பா நீங்க. அமராஜேசப்பா, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர், என்னை முழு விடுதலையை கொடுக்க விரும்புகிறவர், என்னை சத்துருவின் பிடியில் இருந்து விடுதலையாக்க விரும்புகிறவர், இந்த உலக பாடுகளில் இருந்து அப்பா என்னை நீங்களாக்கி உம்முடைய துதியை சொல்லி நாங்கள் துதிக்கும்படி எங்களை பிரித்தெடுக்கிறவர் நீர். உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என்னோடு இணைந்து நிற்கிற சகோதரர் சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை, வார்த்தையை இந்த நாளிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானம் இறங்கணும் அப்பா. அளவில்லாத உம்முடைய மகிமை இறங்கணும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். பிசாசு இனி வெட்கப்பட்டு போகணும். அவன் ஒருபோதும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த கெடுதலும் செய்ய முடியாதபடி என் தேவனீர் வேலி அடைத்து இந்த காலை வேளையிலே நீர் பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். சத்துருக்களின் இஷ்டப்படி என் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என் ஆண்டவர் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும், பயப்படாதிருங்கள், தைரியமாக இருங்கள். உங்களை அழைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்கிறவர். 24 மணி நேரமும் அப்பா இந்த நேரத்தில் பரிசுத்தர் 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 பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடிய இந்த நேரத்திலே அப்பா உம்மை நான் உயர்த்துகிறேன். நீர் பரிசுத்தர். என்னோடு இணைந்து சொல்லுங்க பிரியமானவர்களே, என் இயேசு பரிசுத்தர். அவர் உன்னதர், அவர் மகத்துவமானவர். அவரே வானங்களை உண்டாக்கினவர், பூமியை படைத்தவர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. பூமி எங்கும் அவர் தம்முடைய மகிமையினால் நிரப்பி வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கிரியைகளை நமக்கு காண்பிக்கிறார். எஸ்டடி வானங்களை பார்க்கிற பொழுது, சூரியனையும் சந்திரனையும் பார்க்கிற பொழுது, ராஜா நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடிகிறது சுவாமி. சமுத்திரங்களையும் அதன் மச்சங்களையும் நாங்கள் பார்க்கிற பொழுது, ராஜா உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆற்றல், உம்முடைய ஞானம் மிகப்பெரியது ராஜா. அதை எங்களால் அறிந்து கொள்ள முடியாது, ஒருபோதும் எங்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், நீர் எங்கள் மேல் அன்பு வைத்து இருக்கிறீர். நீர் எங்கள் மேல் அளவில்லாத அன்பு வைத்து இருக்கிறீர் அப்பா. உம்முடைய சாயலில் எங்களை நீர் படைத்து இருக்கிறீர். அமராஜேசப்பா, எங்களை பெற்றெடுத்தவர் நீர். ஆக நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் என்னை எல்லா நெருக்கத்திலும் இருந்தும், எல்லா இக்கட்டுகளிலும் இருந்தும், எல்லா போராட்டத்திலும் இருந்தும், எல்லா சத்துருவின் மனுஷர் தந்திரங்களிலும் இருந்து என்னை அவர் விடுவித்து பாதுகாப்பார். காரணம், என்னை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறவர். ஆக நான் பயப்பட மாட்டேன். எனக்காக திறப்பில் நின்ற என் இயேசு, என்னை விடுவிக்கும்படி திறப்பில் நின்றவர், என்னை பாதுகாக்கும்படி திறப்பில் நின்றவர். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிதாவுக்கு முன்பதாக நான் தைரியமாக நின்று அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட வேண்டும் என்பதற்காக அவர் எனக்காக திறப்பில் நின்றவர். என் பாவங்களை மன்னிக்கும்படி பிதாவிடத்தில் கெஞ்சி கொண்டவர். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அவருடைய நாமத்தை எங்கும் நான் பறைசாற்றுவேன். அவருடைய பெயரை நான் சொல்லி துதிப்பேன்.
ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே சொல்லுங்க, கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறாராம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாராம். ஆமா ராஜா ஏசப்பா, உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் உமக்கு பயந்து, இந்த தேவனுக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிற பிள்ளை, அதிகாலையிலே ஆண்டவர் புதிய கிருபையை தருவாரா, என் ஆண்டவர் எனக்கு புதிய கிருபையை இந்த காலை வேளையில் அவர் தருவார் என்று சொல்லி உன்னதமான இந்த தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை நீ துதி. இந்த அதிகாலை வேளையில் அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவருடைய துதிகளை உங்கள் நாவிலே சொல்லுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்பூர்களினாலும் கிண்ண ரதத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா ராஜேசப்பா, எங்கள் சரீரம் உடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தில் இருந்து ராஜா நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவே, இந்த ஆலயத்தில் நீர் வாசம் பண்ணுகிறவர் அப்பா, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் சுகமில்லாதபடிக்கு வேதனையில கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமா ராஜேசப்பா, சரீர சுகத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில் ராஜா, உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் என்னென்ன பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டங்கள் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குவீராக ராஜா. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் அப்பா. பலவீனத்தில் பலன் கொடுப்பீராக ராஜா. எஸ்டடி ராஜா, ஊமையர்கள் பேசட்டும், செவிடர்கள் கேட்கட்டும், குருடர்கள் பார்க்கட்டும், சப்பானிகள் எழுந்து நடங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அற்புதங்கள் நடப்பதாக ராஜா. உன்னதமான தெய்வமே, நீர் அதிசயமானவர், ஆச்சரியமானவர் அப்பா. இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனங்கள் நீங்கி போகணும் அப்பா. கிட்னி இயேசுவின் நாமத்தில் சீராக செயல்படணும். அமராஜேசப்பா, லிவர் சீராக செயல்படட்டும், இதயம் சீராக செயல்படட்டும் அப்பா. பிளட் சர்க்குலேஷன் சரியாக ஓடட்டும், நரம்புகள் தன் வேலைகளை செய்யட்டும் அப்பா. தசைகளில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும், ஸ்கின்ல காணக்கூடிய அலர்ஜிகள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய எந்த கட்டிகளும் மறைந்து போகட்டும் அப்பா. உன்னதமான தெய்வமே, ஹல்லேலூயா. சர்க்கரை நோய், பிபி எல்லாம் மறைந்து போகட்டும், எல்லாம் நார்மல் ஆகட்டும் அப்பா. என் தேவனுடைய வல்லம் இந்த அதிகாலை வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி. அற்புத சுகத்தை இந்த அதிகாலை வேளையிலே நான் கட்டவிழ்க்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகப்படுவார்களாக. என் இயேசுவின் தழும்புகளால் அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. எஸ்டடி பொல்லாத பிசாசின் கிரியையில சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா எசப்பா, பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். தேவ ஆவியோட வல்லமை அக்கினியா இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா. பிசாசுகள் வெளியேறட்டும், சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த ஆவியை போல் பேசுகிற எந்த பிசாசுகளும் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மந்திரங்கள், பில்லி சூனியத்தின் மூலமாக வரக்கூடிய எந்த சபிக்கப்பட்ட ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும். பிள்ளைகளை விட்டு வெளியேறணும், சரியத்தை விட்டு வெளியேறணும் அப்பா. எந்த பிள்ளைகளையும் தொடுவதற்கு எந்த அசுத்த ஆவிகளுக்கும் நான் அனுமதி கொடுப்பதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. நான் பேசுகிற இந்த நேரத்தில் கெட் அவுட், வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அசுத்த கிரிகளும் வெளியேறட்டும் அப்பா. விபச்சார எண்ணங்களை, வேசித்தன எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அமராஜா, வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் இப்பொழுதே நீர் தொடுவீராக. அமராஜா இயேசுவே, வாலிப பிள்ளைகளுக்கு ராஜா இந்த நாட்களில ராஜா நீர் உம்முடைய கிருபையை நீர் அளிக்கணும் சுவாமி. ஆமாப்பா இயேசுவே ராஜா, மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் அப்பா. வாலிப வயதில் உன் சிருஷ்டியை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமராஜா, வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா தொந்தரவுகளை கொடுக்கிற, வேதனைப்படுத்துகிற எந்த அசுத்த கிரியைகளும் வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி பரிசுத்தம் உள்ள தெய்வமே,
உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுத்தும். இந்த காலை வேளை விசேஷித்த வேளையாக இருக்கணும். அமராஜா, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுடைய மனமகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும் அப்பா. இந்த நாள் சமாதானத்தின் நாளாக இருக்கணும். இந்த நாள் இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் திருப்தி அடையத்தக்கதான நாளாக இருக்கட்டும். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய கரத்தின் கிரியைகளை ஆண்டவரீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா, ஆசீர்வதிப்பீராக. எஸ்டர்டே எந்த ஒரு சத்துருவின் கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு போகணும் அப்பா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். அமராஜேசப்பா, நீதிமான் கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் இறங்கி அவனுக்கு பதில் கொடுக்கிறார். எஸ்டர்டே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் நின்று அற்புதங்களை செய்கிறவர். நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் இருக்கும். எஸ்டர்டே இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளும் நான் சமாதானத்தை பேசுகிறேன் அப்பா. உம்முடைய சந்தோஷத்தை நான் பேசுகிறேன் அமராஜா. ஜீவனை பேசுகிறேன், நிறைவை பேசுகிறேன், ஆசீர்வாதங்களை பேசுகிறேன், ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன் அமராஜா. உம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். பரலோகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுக்கட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் அளவில்லாமல் நீர் அள்ளி கொடுப்பீராக சுவாமி. மனுஷனோ எண்ணி கொடுக்கிறான் அமராஜேசப்பா. மனிதன் எண்ணி எண்ணி கொடுக்கிறவன், ஆனால் நீரோ அள்ளி கொடுக்கிறவர் அமராஜேசப்பா. உடைய பிள்ளைகளை இடங்கொள்ளாது மட்டும் நீர் ஆசீர்வதித்து நிரப்புவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன். இன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எங்களுடைய இன்னொரு சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜெபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம். பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.